இந்த முந்தான நுனியில் இந்த கீ செயினை இப்படி கட்டுறோம். இது இந்த மாதிரி கட்டுறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி முடிச்சு போடுறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இது பழைய காலத்தில் ஒரு உரிமை போராட்டமாகவே இருந்திருக்கு. மாமியார் பயன்படுத்தின சாவி கொத்து, அதுக்கு அடுத்தது மருமகளுக்கு வரும். அந்த மருமக பயன்படுத்தின சாவி கொத்து, அதுக்கடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு வரும். இப்படி இந்த சாவி கொத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றது, இந்த சாவி கொத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறது ஏராளம் தான். இந்த இந்திய படத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாவி கொத்து இப்படி போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கா? தகிக்கலையா? சரி தரேன். இந்த சாவி கொத்து இந்த இந்தி படத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கட்டிட்டு அந்த சாவி கொத்தை இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. நாள் முழுக்க அந்த முந்தானி இப்படி தான் இருக்கும். இந்த சாவி கொத்து பின்னாடி தொங்கிட்டே இருக்கும். அந்த சாவி பாதுகாப்பாக இருக்கும். இது நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் நீங்கள் பார்க்கலன்னா, இந்த பழைய காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியான இந்தி படத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். அப்படி இந்த சாவி கொத்துக்கு இந்த முந்தானை நுனி அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது. அது இல்லாமல் அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ட்ரெண்டெல்லாம் மாறும்போது, அது ஒரு ஃபேஷன், ஒரு அலங்காரம் இதெல்லாம் வரும்போது அந்த சாவி கொத்து இடுப்பில் சொருக ஆரம்பித்தாங்க. எப்படி இருந்தாலும் இதுவும் இடுப்புக்கு தான் போக போகுது. அந்த சாவி கொத்து அதுக்குன்னு ஒரு கொத்து செஞ்சு அதில் சாவிகள்லாம் போட்டு அதுவும் இடுப்பில் இருக்கும். அந்த சாவி கொத்துக்கு அவ்வளோ ஒரு உரிமை இருக்கும் ஒரு நபருக்கு. அந்த மாமியாருக்கு அவ்வளோ உரிமை இருக்கும். அந்த மாமியாராக பார்த்து அந்த மருமக கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மருமக தனக்கு அடுத்து வரக்கூடிய மருமக, இப்படி அந்த சாவி கொத்து அப்படின்றது பரம்பரையாக ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த சாவி அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணுறோம், எங்கன்னா வெளியில் போனோம்னா இந்த வீட்டை போட்டுறோம். வீட்டை பூட்டிட்டு இந்த சாவி என்ன பண்ணுறோம், அப்படியே பர்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஒரு சிலர் ஹேண்ட்பேக்கில் போட்டுப்போம். இன்னும் ஒரு சிலர் நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா முன்னாடி அந்த காரில் முன்னாடி எப்படி வச்சுருவோம். அப்படி இல்லாமல் உங்களுடைய சாவி அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஒரு கருங்காலி, இது நம்மளுடைய சிந்திங்கநயன்.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய கருங்காலி கீச்செயின். உங்களுடைய சாவியை இந்த கீச்செயின் வாங்கி இதுக்குள்ளே போட்டுருங்க. எத்தனை சாவி இருந்தாலும் இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இதை வேறு யாரும் தொடாமல் நீங்களே கையாளணும்.